ஹலோ நண்பா, நம்ம சேனலில் தொடர்ந்து மிட்ரேஞ்ச் சீரிஸ் ஃபோன்ஸாகவே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அப்படியே ஒரு ஜம்ப் அடித்து இந்த வருஷத்தோட டாப்பஸ்ட் மாடல் ஃபோனை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபோன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2019ஓட காஸ்ட்லியஸ்ட் மொபைல் ஆப்பிள் ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ். இந்த ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவில் இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,10,000 ரூபாய். இவ்வளோ காசுக்கு இந்த ஃபோன் வர்த்தா? வாங்க இப்போ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு பாக்ஸ் கண்டென்ட்ஸ். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிளோட இயர்பாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த இயர்பாட்ஸை ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைப் சி கனெக்டரும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிளும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சஸ் கொண்ட ஒரு எக்ஸ்டிஆர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டிஆர்னா எக்ஸ்ட்ரீம் டைனமிக் ரேஞ்ச். இதில் ஆலியோஃபோபிக் கோட்டிங் இருக்கிறதுனால ஒரு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் கிளாஸாகவும் இந்த ஃபோன் ஆக்ட் ஆகும். இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா HDR10 சப்போர்ட் இருக்குது. அப்புறம் டால்பி விஷன் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. இந்த டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா டச் சென்சிங் மட்டும்தான். ஆப்பிள் அவங்களோட 3D சென்சார் மெத்தடை இந்த ஃபோனில் கட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் இந்த ஃபோனோட கேமராஸ். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, அடுத்தது ஒரு 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா, அப்புறம் ஒரு 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ். இந்த கேமராஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு குவாட் எல்இடி கொண்ட டூயல் டோன் ஃப்ளாஷும் இதிலே கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா 4K 60 FPS வரைக்கும் இதில் சப்போர்ட் இருக்குது. அடுத்தது இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் கேமராஸ். செல்ஃபிக்கு ஒரு 12 மெகா பிக்சல் கொண்ட 3D கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வீடியோ ரெக்கார்டிங்க்கு 4K 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அடுத்தது இந்த ஃபோனில் எடுத்த கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு அந்த 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸ், அடுத்தது அந்த 12 மெகா பிக்சல் வைட் லென்ஸ், அடுத்தது அந்த 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ். 3 ஃபோட்டோவும் பார்க்கும்போது இந்த 3 லென்ஸ்க்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பார்ப்போம். இந்த ஃபோனில் ஒரு 4000 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஆப்பிள் ஃபர்ஸ்ட் டைமாக அவங்களோட பேட்டரி கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான். பெரிய பேட்டரி கொடுத்ததால ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபோனோட வெயிட் கொஞ்சம் ஆட் ஆகிருக்கு. ஃபோன் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இப்போ ஒரு 226 கிராம்ஸ் வரைக்கும் இந்த ஃபோன் வெயிட் இருக்குது. அடுத்து இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர்ஸ். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா iOS 13 OSல ரன் ஆகுது. ஆப்பிளோட A13 பயோனிக் சிப்செட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஒரு எக்ஸா கோர் CPU, அப்புறம் 4 கோர் கிராஃபிக்ஸ் கொண்ட ஒரு ஆப்பிள் GPU. இந்த சிப்செட்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆண்ட்ராய்டில் இது வரைக்கும் எந்த சிப்புமே இல்லை. ஆண்ட்ராய்டால் இதில் பக்கத்தில் கூட வர முடியாதுங்க. இந்த விஷயத்தில் தான் ஆப்பிள் கெத்து. இப்போ இந்த ஃபோனோட மற்ற ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். வழக்கம் போல் இந்த ஃபோன்லேயும் ஐஃபோன் அவங்களோட 3.5mm ஜாக்கை கொடுக்கல. வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் இந்த ஃபோனில் IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்குது. நல்ல லவுடான ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொண்ட ஒரு டெடிகேட்டட் மைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபோனோட அவைலபிள் கலர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 4 கலர் வேரியன்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் கோல்டு வேரியண்ட், அப்புறம் மிட்நைட் கிரீன் வேரியண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் வேரியண்ட், கடைசியாக ஒரு கிரே வேரியண்ட். இப்போ இந்த ஃபோனோட ப்ரைஸ் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஃபோன் இந்தியாவில் 1,10,000 ரூபாய் ஒன்லி. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 4GB வேரியண்ட்டில் மட்டும்தான் லான்ச் ஆகிருக்கு. 64GB, 256GB மற்றும் 512GB இன்டர்னல் மெமரி ஆப்ஷன்ஸ் இந்த ஃபோனுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கள் மற்றும் டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் மொபைல்பீடியா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.